Hello friends, welcome to favorite சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற favorite சமையல் கருவேப்பிலை மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கருவேப்பிலை மீன் வறுவல் செய்ய 1/2 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்துர்க்கேன். இதுக்கு நீங்க எந்த மீன் வேணா எடுத்துக்கலாம். நம்ம மீன் வறுவலுக்கு முதல்ல மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4 பல்லு பூண்டு, சின்ன இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவை நம்ம பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவுக்கு, 2 ஸ்பூன் எலுமிச்சைப்பழம் ஜூஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட்டாக பிசையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீன் துண்டெல்லாம் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது மீன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபிஷ் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.